இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் கொடுத்திருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் செல்லாதுதான். அதனால ஒன்ன முதல்ல இவர் கூட அனுப்பி வைங்கம்மா. சார், கல்யாணம் ஆன 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீங்க சொல்றது சரிதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா இருக்கும்போது நீங்க எப்படி சார் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுவீங்க? என் பொண்ணை கட்டிக்கிட்டவன் இவன் என் பொண்ணு கூட வாழ தயாரா இருக்கானா? சார், இவங்கிட்ட கேட்டு பாருங்க. என் பொண்ணு இவனை ஏமாத்திட்டான்னு சொல்லி என் பொண்ணு கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அருளே சொல்றான். இப்ப நீ சொல்ற வார்த்தையில தான் அவ வாழ்க்கையே இருக்கு. அவ கூட வாழ்றதுக்கு தயாரா இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. இது வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டு நான் எதுக்குமே மறுப்பு சொன்னது கிடையாது. ஆனா இப்போ என்னால போய் சொல்ல முடியாது. அவளை அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாருன்னா கூட்டிட்டு போட்டோம். சார், கேட்டுட்டீங்களா? இவன் என் பொண்ணு கூட வாழ முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான். பொண்ண என் கூட அனுப்பி வைக்க சொல்லுங்க. வேண்டாம் சார். வரதா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய். இது உன் பொண்ணோட வாழ்க்கை. என் பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் பொண்ணை அனுப்பி வைங்க. ஏய் வானதி, இப்ப எதுக்கு அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். வேணாம்ப்பா. மாமா 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 வேண்டான்னு சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. சொல்லுங்க வேண்டாம். கெஞ்சி கேக்குறேன் மாமா. பெரிய கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீங்களா சொல்லுங்க. மாமா, முதல்ல கையை விடுங்க. வானதி விடுங்க. நான் வான்னு சொல்றேன். போறீங்களா இல்லையா? தம்பி, சொன்னா கேளுங்க. சொல்லுங்க. வாங்க சார் அவரை. புரியலையா? விடுங்க சார். அவளை விடுங்க மாமா. பாருங்க தம்பி, சொன்னா கேளுங்க. மாமா, மாமா என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. நான் இங்க இருந்துட்டு போயிடுறேன் மாமா. என்ன கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. மாமா சொல்லுங்க ஏய், மாமா. அவன் தான் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. வா போலாம். அருள், ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அவளை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுப்பா. எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுப்பா. பெரியமா, இப்படி எல்லாம் கேட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க. அப்பா விடுங்கப்பா. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு என் மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. மாமா வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, அவன் வேண்டாம்னு கூட வாழ சொல்லுங்க முடியாதுன்னு மாமா. சொல்றான்ல. அப்புறம் அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவர் என்ன சொன்னாலும் அவர் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு. அவர் தான் என் புருஷன். நான் அவர் கூட தான் இருப்பேன். ஓ, அப்படியே விஷயம். இங்க பாரு, இப்ப நீ வரல, அவன் கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு உன்னை நான் கூட்டிட்டு போவேன். பாக்குறியா? தம்பி, வாளியில கைய வச்ச அமைதியா இருங்க. உன்னை இங்க அடிச்சு தொங்க விட்டுருவேன். ஏய், என்னடா தாலி கட்டினவனே சும்மா நிக்கிறான், நீ என்னடா துள்ளிக்கிட்டு வர்ற? அண்ணே, என்னண்ணே இது? வேண்டாப்பா. ஏய், இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? சார், வரமாட்டியா? விடுங்க சார். அப்ப தாலி அறுத்தா தான் விடுவேன். விடுங்கப்பா.